ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. இன்னைக்கு நம்ம கவின் நடித்து இளன் டைரக்ட் பண்ண ஸ்டார் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார் படத்தோட ரோஸ்ட்னு கூட சொல்லலாம், இல்லையா விளக்கம்னு சொல்லலாம். ஏன்னா ரிவ்யூ ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், படமும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ எது நல்லா இருக்குது எது கேவலமாக இருக்குது அப்படி தான் படத்தில் சொல்ல போகிறோம். ஏன்னா நல்லா இருக்குதுன்னு ஒன்று பார்க்க வந்தாலும் இன்னொன்று நல்லா இல்லைன்னு தான் வரணும். ஆனால் நல்லா இல்லைன்னு கூட இல்லை, கேவலமாக அது மற்றலாம் அப்படி தான் படத்தில் இருந்துச்சு. அது என்னன்றதை நம்ம ஒன்றா பார்க்கலாம். படத்துடைய கதைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஒரு இளைஞன் எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு தான் படத்துடைய கதை. எது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். படம் நல்லா வந்திருக்கா, படம் நல்லா வந்திருக்கான்னு கேட்டால் வரல. நல்லா வந்திருக்க வேண்டிய கதை தான், ஆனால் அந்த அளவுக்கு நல்லா வரல. டைரக்டர் இளன் இந்த படத்துக்கு நல்லா ஓப்பனிங் காய்ச்சதுக்கும் ஒரு 4 நாளைக்கு ஹவுஸ்ஃபுல் ஆனதுக்கும் யாருக்காவது நன்றி சொல்லணும் எப்படி முடிவு பண்ணாருன்னா கண்டிப்பாக அவர் போயிட்டு ட்ரைலரை கட் பண்ணி எடிட்டர் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு படத்தை அவர் நல்லா ட்ரைலர் கட் பண்ணாரு. ஒரு நல்ல படம் வரப்போகுது, ஒரு நல்ல படத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தவங்க எல்லாரையுமே வச்சு செஞ்சார். ஏன்னா தமிழ் படத்தில் ட்ரீம் கேட்சிங், அதாவது ஒரு கனவுகளை அடையக்கூடிய ஒரு படம் அப்படின்றது ரொம்ப 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 ரேர். அப்படிதான் சூரியரை போட்டு நல்லாயிருக்கும், அதே மாதிரி சார்பட்ட படமும் நல்லாயிருக்கும். அப்போ இந்த படம் இடையில ஒரு படம் வந்திருக்கும், நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரியும். அதாவது சிங்கப்பூர் சொல்லணு. அது ஒரு கேவலமோ, அது கேவலம், அதை விட்டுருங்க. அது ஒரு படத்தில் செய்தியே கூட, அதெல்லாம் அசிங்கமான ஒரு படம், கேவலமான ஒரு படம், அதை விட்டுருங்க. இந்த படத்தை பற்றி பார்ப்போம். ஏன்னா இதுவும் அந்த மாரி தான், ஆனால் ஒரே ஒரு சீன் நல்லா இருக்குது. அந்த படத்தில் ஒரு சீன் கூட கேவலம், எந்த சீனுமே எல்லாமே கேவலமாக இருக்கும். இதில் ஒரு சீன் மட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே படத்தை வீட்டில் எல்லாரும் பார்க்கலாம். அந்த ஒரு சீனை மட்டும் கட் பண்ணி ஒன்று ஒன்று நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பார்ப்போம். இன்ட்ரோவில் நீ மீசை வச்சா மட்டும்தான் பாரதியார் அப்படின்னு தெரியணும், மீசை இல்லைன்னா பாரதியார் இல்லை தெரியணுன்ற மாதிரிலாம் கிடையாது. கீழே உட்காந்துக்கிறவரே சொல்லிட்டாரு. இன்னும் பாரதியார் மீசெல்லாம் வந்து நிற்கிறாரு தெரிஞ்சிச்சா? பாரதியார் மீசெல்லாம் வந்து நிற்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவனுக்கு பாரதியாரும் தெரிஞ்சு போச்சு. இதில் நீ உணர்ச்சி மிக்கமான ஒரு டைலாக்கை பேசி நான் பாரதியாரை நீ எங்கே நீ ப்ரூவ் பண்ண போற? கிடையாது. இந்த கான்செப்டே கேவலமாகுது. இதை வேற கொண்டு போய் நீ கிளைமேக்ஸில் வச்சுக்கிற. சரி ஓடு, அடுத்தது நல்லா இருக்கான்னு பார்த்தா இந்த காலேஜ் டேஸ்லாம் அவரை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வாரணமாயிரம் படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சூர்யா வருவார்ல, அப்படிதான் இருந்தார். அவர் நல்லா இருப்பார். இதில் அவ்வளோ பார்க்கலாம் நல்லா வச்சுருக்காங்க. அந்த ஒரு சீன்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்க்க, அதாவது அந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்கும் சொல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். தப்பி சொல்லிட்டேன். அப்புறம் இந்த காதல் படம் நகைச்சுவை நடிகரை ட்ரேஸ் பண்ணி போயிட்டு சான்ஸு என்ன பண்ணி நீங்கள் எப்படி வந்தீங்கன்றதை கேட்டுட்டு அவங்க கேட்பாங்க. ஒரு சான்ஸ் கேட்கும்போது அவர் சொல்லுவார், நீ இந்த இடத்த போய் பாருப்பா அப்படின்னு சொல்லுவார். அங்கே போவார். அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணி சான்ஸ் வாங்குறாரு காமிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருந்திருக்கும். அதை கட் பண்ணி ஓகேப்பா நாளைக்கு உனக்கு ஃபோன் கால் வரும், நீ போ அப்படின்னுவாங்க. இவரும் சரி சொல்லி வந்து உட்காந்துருப்பார். அந்த ஃபோன் கால் வரலன்னு அவரும் ஃபீல் பண்ணுவார் என்னன்னு தெரியல. நம்ம அந்த சீனை ஏண்டா வச்சு நம்ம தான் ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அந்த படத்தோட கனெக்டிவிட்டி பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த சீன் எதுக்காக வச்சாங்க கூட தெரியாது. ஏன் சொல்கிறேன்னா, சூரியரை போடுற படத்தில் அந்த பெரிய ஏர்லைன் கம்பெனி ஓனரை போய் பார்ப்பாரு. அவர் ஒரு மாதிரி அசிங்கப்பத்தி அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த ஐடியா வச்சு பணம் தருவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி ஓனரை அவரை கூப்பிட்டு வந்து ஹோட்டலில் உட்கார வச்சு ஐடியாலாம் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அங்கே இருக்கவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டியை வாங்கி அப்புறம் அவர் ஊருக்கு போயிட்டு கடன் வாங்கி இவ்வளோ விஷயம்லாம் பண்ணி அவர் ஃப்ளைட் எடுப்பார். அந்த ஃப்ளைட்டை எடுத்து போயிடுவாங்க வில்லன் கேங்க எடுத்துன்னு போவோம். அப்போ ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்லுவார், இந்த மாதிரி ஃப்ளைட் எடுத்துன்னு போகிறாங்க போது அந்த இடத்துல அவருக்கு ஒரு பதட்டம், ஒரு பயம், என்ன ஆச்சுன்னு தெரியலன்ற ஒரு எண்ணம் வரும். அந்த இடத்துல நமக்கும் வரும். அந்த அளவுக்கு படத்தில் கனெக்டிவிட்டி கொண்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பர் சீனும் ஒரு நல்ல சீனும் இல்லை, அதில் விட கொஞ்சம் கம்பேர் பண்ண முடியாத ஒரு சீனை கூட இல்லை இருக்கான்னு பார்த்தா எதுவுமே கிடையாதுங்க. சுத்த கேவலமாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு நல்ல சீன் சொல்ல அதே தெரியுமா, அந்த ஆடிஷன் போவார் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் நல்ல சீன். அது என்னன்னா, இவர் நல்ல டேலண்டடாக இருப்பான்னு சொல்லிட்டு அவர் நினச்சிப்பாரு. ஏன்னா இவர் நல்ல டேலண்டான பர்சன் ஒரு சில விட காட்டல டைரக்டர், அதுதான் வேற. ஆனால் அந்த படத்துக்கு நம்ம எடுத்துப்போம். போனால் இவர் நடிக்க சொல்லும் போதே அவர் ஒன்ஸ் மோர் சொல்லும் போதே டக்குனு தூக்கி போடும், கான்ஃபிடென்ட்ல குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நீ எட்ட போயிடறான்னு இவர் வந்து நிற்பார். இவர் போய் நிற்கும் போது நம்ம நல்லா பண்ணலையோன்னு சொல்லி வந்து நிற்பாரு.
ஆனால் இவருக்கு அப்புறம் வரவங்கலாம் சூப்பராக நடிச்சு காட்டுவாங்க. ஸோ நல்லா பண்ணலன்றதை தாண்டி நம்ம டேலண்ட்டுக்கு இன்னும் நிறையா வளர்த்துக்கணும், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, இன்னும் கற்றுக்கணுன்றதை அந்த இடத்துல நல்லா காமிச்சிருப்பார் டேரக்டர். அந்த ஒரு சீன் சூப்பராக இருக்கும். அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி கூட சொல்லி அழுவார், நான் நடிக்கிறதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்கப்பான்னு. அந்த ஒரு சீன் ஒர்த்து, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே அதுக்கு முன்னாடி சரி எல்லாமே கேவலமாக தான் இருந்தது. ஆக்சிடென்ட் ஆகிடும் அவருக்கு. ஆக்சிடென்ட் ஆனதும் முடி வெட்டிட்டு வெட்டுக்காயம் வந்துடும். இப்போது ஒரு இடத்துக்கு நம்ம போகிறேன்னு வச்சுப்போமே, அந்த இடத்துல வந்து அழகுக்கு தான் மரியாதைன்னு வச்சுப்போமே, அந்த இடத்துக்கு இவர் போயிருக்காரு, ஆரம்பத்தில் காட்டுறாங்கன்னு வச்சுப்போம், போயிருக்கிறாரு. அதே இடத்துக்கு இப்போ முடி வெட்டிக்கிட்டு வெட்டுக்காயத்தோட ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா ஒரு கூச்ச சுபாவம் வரும் நமக்கு. நாமளே கிளம்பிடலான்ற எண்ணம் நமக்கு வரும். ஒரு சங்கோஜமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இவர் லவரோட காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ஒரு கூச்ச சுபாவம் சங்கோஜமாக ஃபீல் பண்ணுவார். அந்த இடத்துல எதுக்காக ஃபீல் பண்ணுறானே தெரியாது. அந்த காஃபி ஷாப் யார் வேணா வரலாம், யார் வேணா போகலாம். அந்த இடத்துல ஏன் அப்படி இருக்கு, அப்படி ஒரு ரியாக்ஷன் அந்த ஒரு சீன் எதுக்கு? கேவலமாக இருந்துச்சு. ரொம்ப 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 கேவலமாக இருந்தது. என்ன சொல்றது, இந்த மாதிரி சீன் நிறைய சீன் இருக்குது. இதில் போக ஹீரோயின் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஹீரோயின் வருமாங்க. ஆமாம், செகண்ட் ஹீரோயின் அதே மாதிரி. அந்த ஹீரோயினோட இவர் வந்து சொல்லியிருப்பாரு இந்த சீன் நான் வருவேன் அப்படின்னு. அந்த சீன் வரும்போது அந்த ஹீரோயின் ஒரு ஆச்சரியமாவோ ஒரு அபூர்வமாவோ ஒரு அழகாவோ பார்த்துருந்தா கூட நம்ம நல்லா இருந்திருக்குங்க. ரொம்ப ஓவர் ஆக்டிங் அந்த சீன்ல. நமக்கே தெரியுது இது ஏன்டா இப்படி பண்ணுதுன்ற மாதிரி. அந்த அளவுக்கு இருக்கும். மியூசிக், யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு போட்ட மியூசிக் விட இதுக்கு முன்னாடி படத்துக்கு போட்ட மியூசிக் வரும் பாருங்க, கிளாப்ஸ், தியேட்டர் ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. இதுக்கு அப்புறம் ஒரு ஆஃபீஸில் ஒரு சீன் வரும். அந்த சீன் ஏன் வச்சாங்கன்னு தெரியாது. அந்த இடத்துல சொல்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது. இது எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சாலும் கிளைமேக்ஸை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த ட்விஸ்ட்டுன்னு மக்கள் பார்க்கறத விட அப்பா படம் முடிஞ்சிச்சான்னு சொல்லி வெளியே வந்தவன் தான் அதிகம். ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சி ஜெயிச்சனை விட தோத்தவன் தான் அதிகம்னு. ஸோ கிடைச்சிருக்க வாய்ப்பை நல்லா பயன்படுத்துங்க. இந்த மாதிரி கேவலமான படம், இந்த படம் வந்து இந்த மாதிரி வரத்துக்கு இன்னும் நல்லா நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா நீங்களே இன்னொரு ஆக்ஷன் டேரக்டர் தான் ஒர்க் பண்ணியிருப்பேன் டேரக்டர்ல. அப்படி இருக்கும்போது இன்னும் நல்லா யோசிச்சு வச்சுருந்துருக்கலாம். இந்த இன்னொரு சீன் சொல்கிற பாருங்க. அதாவது அந்த அந்த படத்தில் வந்து ஒரு 20 மினிட்ஸோ 50 மினிட்ஸோ அந்த சீன் வரும். அந்த படத்துக்கு கூட ஒப்பிட முடியாத ஒரு கேவலமான படம் தான் ஸ்டார். என்னன்னா, டைரக்டர் சேரன் வந்து மாயக்கண்ணாடின்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் அவர் சலூனில் ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே அவரை, நீ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக பண்ண நல்லா சம்பாதிக்கலாம், நீ மார்க்கெட்டிங் பண்ண நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றி விடும்போது, நீ நல்ல ஒரு நடிகனாக கூட நல்லா சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த நடிகனாவுக்கு என்னெல்லாம் பண்ணுறாரு, அப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றத ஒரு 20 மினிட்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஒர்த்தபிள்ங்க. சினிமாக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அந்த படத்தில் அந்த படம் ஃபுல்லாகவே பார்க்கணும். அதாவது ட்ரீம் கேட்சிங், அதாவது நம்ம ஒரு கனவை அடைய போகிறோமா, அந்த கனவை அடையிறதுக்கு நம்மகிட்ட எல்லா தகுதியும் இருக்குதான்னு பார்க்கறதுக்கும் நினைக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் ஒரு படம் நமக்கு எக்ஸாம்பிளாக இருந்தால் நல்லா இருக்குமேனா மாயக்கண்ணாடி பார்த்தா பார்க்கலாங்க. அந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்தளவு படம் எடுத்து போயிருப்பாரு. அந்த படத்தில் இந்த சீன் வந்திருக்கும், இந்த நடிக்க போகிற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஒரு 20 மினிட்ஸ் கூட இந்த படம் ஒப்பாகாது. அது வந்தாலும் சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்லா வந்திருக்கிற படம் தான் ஸ்டார். ஆனால் நல்லா வரலை. என்ன பண்ணுறது, எப்போ தான் வருது நல்ல படம் வருது நம்மளும் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய்.